guys, this is Kohila from Glitter Brains. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Figmaல வந்துட்டு மூவ் அண்ட் ஸ்கேல் டூல் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இனி வந்து ஒன் பை ஒன்னா நம்ம வந்து ஒரு டூல் பத்தின டெஃபினிஷன்ஸ் டீட்டெயிலாக வந்து எப்படி ஒர்க் பண்ணும், அதோட பர்பஸ் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னா நம்ம வந்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூவ் டூலும் ஸ்கேல் டூலும் வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஃப்ரேம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரேம் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா மூவ் டூல் வச்சு எப்படி மூவ் டூல் ஒர்க் ஆகும் அப்படின்னா பேசிக்காக நம்ம எப்போதுமே வந்து எனி டைம் நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது வந்து மூவ் டூல். ஓகேங்களா, நம்ம இங்கேருந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா இதை தான் மூவ் பண்ணுவோம். தென் வந்து அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதை அலைன்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா மூவ் டூல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, மூவ் டூல் தான் மோஸ்ட்டாக வந்து பேசிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிட்டர் பிரெயின்ஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் மட்டும் நான் வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், மூவ் டூலை யூஸ் பண்ணி தான் என்னோட அலைன்மெண்ட் எல்லாமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, சென்டர் அலைன்மெண்ட் கொண்டு வரது, இது எல்லாமே நான் வந்து மூவ் டூல் வச்சு தான் என்னால் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா, மூவ் டூலோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி வந்து அமுத்தணும். இப்போ நார்மலாக வந்து நான் டெக்ஸ்ட் டூலில் இருக்கேன் அப்படின்னா இப்போ ஜஸ்ட் வந்து நான் டெக்ஸ்ட் வந்து செலக்டில் இருக்கேன். இப்போ நான் டெக்ஸ்ட் டூல் வந்து வச்சுருக்கேன். டெக்ஸ்ட் டூல் வந்து செலக்டில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து நான் வந்து மூவ் டூலுக்கு இப்போ நான் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து மூவ் டூல் சூஸ் பண்ணணும். ஸோ வந்து ஷார்ட்கட் வந்து எப்போதுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நம்ம போய் அங்கே போய் மூவ் டூலை சூஸ் பண்ணுறதை விட நார்மலாக இப்போ ஜஸ்ட் நான் வந்து வி கிளிக் பண்ணுறேன், மூவ் டூலுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ நான் இதோட பொசிஷனை வந்து நான் மாற்றணும் அப்படின்னா நான் வந்து மாற்றிப்பேன். இதே சப்போஸ் நான் ஃப்ரேமையும் மூவ் பண்ணோம் அப்படின்னாலும் ஃப்ரேமையும் என்னால் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இது மூவ் டூலோட ஒரு பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்கேல் டூல் வந்து காமிக்க போறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து உள்ள வச்சிருக்கேன். தென் வந்து ஒரு ஷேப் வந்து நான் வைக்கிறேன். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் வந்து ஒரு ஷேப் மட்டும் நான் வச்சுக்கிறேன். நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம இப்போ கார்டு ஒர்க் பண்றோம் அப்படின்னா இமேஜஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும்ல. இப்போதைக்கு நான் இப்படி வைக்கிறேன். தென் இதுக்குள்ளேயும் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை வந்து நார்மல் மூவ் டூலை வச்சுட்டு நான் வந்து ரீசைஸ் பண்ண போறேன். ஓகேங்களா, இது என்ன ஆகுது அப்படின்னா மூவ் டூல் வச்சு பண்ணும்போது கட் ஆயிட்டு. ஓகேவா, இப்போ நான் வந்து திருப்பி கண்ட்ரோல் இசட் கொடுத்து ரீசெட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த நெக்ஸ்டா இருக்குல்ல ஸ்கேல் டூல், நம்ம இதை வந்து சூஸ் பண்ண போறோம். இதோட ஷார்ட்கட் கீ வந்து பாத்தீங்க அப்படின்னா கே. ஓகேவா, மூவ் டூல் வந்து வி, ஸ்கேல் டூலுக்கு வந்து என்ன அப்படின்னா கே. ஓகேவா, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு இந்த மூவ் டூலுக்கும் ஸ்கேல் டூலும் செலக்ட்ல இருக்க டிஃபரன்ஸ் வந்து நீங்க எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா ஒன்று வந்து இந்த இடத்துல செலக்ட் ஆயிருக்கும், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இப்போ நான் போகும்போது அதோட ஐகான் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வியா இருந்துச்சுன்னா மூவ் டூலா இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். அது வந்து டபுள் ஆரோ மாதிரி சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரீசைஸ் பண்ண போறேன். ரீசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ள இருக்க என்ன எலிமெண்ட் இருக்குமோ அதுவுமே சேர்ந்து ரீசைஸ் ஆகும். இப்போ நார்மலா இப்போ நான் சைஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட சைஸ் வந்து நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா 100 வச்சிருக்கேன். இப்போ நம்ம ரீசைஸ் பண்ணும்போது அதுவும் வந்து ரெடியூஸ் ஆகும். நம்ம ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி இது கம்ப்ரஸ் ஆகி வரும். இப்போ நான் வந்து இவ்வளோ இது ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதோட சைஸை செக் பண்ணுறோம். 51 ஆயிட்டு. நம்மளோட ஃப்ரேம் சைஸ் வந்து குறைய அதுவுமே வந்து ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. உள்ள இருக்க என்ன எலிமெண்ட்டாக இருந்தாலும் சரி தான், ஐகான்ஸு, இமேஜஸ்ஸு, டெக்ஸ்ட்டு, எந்த இமேஜஸ் இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டு அது குட்டி ஆகிட்டே வரும் ரீசைஸ் ஆகும்போது. ஓகேவா, அதோட ஃபாண்ட் சைஸோ இல்லை இமேஜ் சைஸோ வித்தோ ஹைட்டோ சம்திங் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா, இதுதான் வந்து மூவ் டூலுக்கும் ஸ்கேல் டூலுக்கும் உள்ள பர்பஸ். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. அதே மாதிரி நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ரிப்ளை வந்து பண்ணுவோம். ஸ்டே கனெக்டட். இன்னும் நிறைய வீடியோஸ், ஃபிக்மா வீடியோஸ் வந்து நிறைய வரப்போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.